நல்ல காரியம் தந்துகிட்டே போகுது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பாக்குற காரியம் உத்து போறமா தெரிஞ்சுட்டு போயிடு. எல்லாம் கெடுத்து வேடிக்கை பாக்குறாங்க. அது போக நீ அதுல குறை இதுல குறைன்னு சொல்லுவாங்கப்பா. அதெல்லாம் நீ வந்து நினைச்சிட்டு இருக்க. இந்த பாதுகாப்பு நான் இருக்கேன். என்னை நம்பி வந்ததுல உத்து காமிக்கிறது இடம் விட்டு இடம் மாறி எப்படி பிடிக்கிறது நான் விட்டு காமிக்கிறேன். புரிஞ்சுதா? இந்த பாலத்துக்கு கருப்பு கோட்டில் காசு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு என் பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாங்க. அது போக இன்னைக்கு சில சிக்கல்ல சிக்கி நிக்கிறீங்க. பெரிய சொல்ல வேண்டாம். இந்த சிக்கலுக்கு அத்தனைக்கு விட கொடுத்து பாடம் கப்பிச்செல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? நீ எத்தனை அவமானத்தை சந்திச்சு நிக்க வேண்டியது நிக்குது பாத்தியா? பாத்துக்கலாம். உனக்கு கை கொடுக்கிற காலையில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமானது சாதிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. குத்தனாயா இது சத்தியமா போ வரணும். தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. நீ கைவிட்டு போய் நிக்கிறாயா? இல்லையா? கைவிட்டு போய் நிக்கிறது நீ கை கொண்டு சேர்த்து என் பட்டியல கொண்டு சேர்த்து கேட்டு நிக்கிறாயா? பட்டி விட்டு பட்டி நவுந்து நிக்குது. நீங்க ஏமாந்த பொழைச்சிருச்சு. இதுக்கு விட தெரியாம நீ பல பக்கம் போய் பார்த்துட்டியா? மரபொருளா பேசிட்டு வர. இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உலகம் தெரிய வேண்டாம். புரிஞ்சுட்டியா? அது நல்லபடியா எனக்கு என் பாதையில திருப்பி கொண்டு ஒப்படைன்னு கேட்டு நிக்கிறியாயா? மந்திர மாய வேலை செஞ்சிருதாயா? பட்டி இன்னைக்கு அலங்காரமா இருக்கிற பட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா? இல்லையா தாயி? நான் இருக்கிற தகுதிமான இந்த பாலத்துக்கு இருப்ப தாயும் தவப்பணுமா கப்பு சுட்டு கொண்டு பட்டியல் நிறுத்தி போடலாமே முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? பக்கத்துல ஒரு கற்பட ஒருத்தர் இருக்கிறானா கும்பிடுறியா? விடாத கும்பிட அவனுக்கு போய் இன்னைக்கு ஒரு நெய் தீபம் ஒண்ணு போட்டுட்டு வா. விட வர்றப்போ பட்டி போதுமா? தாயே பொடிச்சு போகல. நல்ல காரியா தரப்பட்டுட்டே நிக்குது. தடையில்லாத நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. அந்த ஒரு காரியம் அது போக இல்லத்துக்குள்ள நோவு நொடி ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குதாயா? அது போக இன்னைக்கு கைக்கு வந்து அடங்க மாட்டேங்குதே. மரபுள்ள சொல்லிட்டு புரியுதா? அதையும் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? சவாலுக்கும் விட கொடுத்தரலாம். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்துருந்தாயி. ஒண்ணு பயப்பட வேண்டாம். மொண்டிக்கட்டு ஐயா, இது மொண்டிக்கட்டு. மொண்டிக்கட்டை நீக்கிட்டும் பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. வர்றவார கட்டை உடைக்கிறனாயா உன் பாட்டியை பேர் வாங்கி கொடுத்தாரு. சொல்றது புரியுதா புரியலையா? ஓ வர்றோம் தாயே புரியுமா? ஏமாந்த போல பிழைக்கிறது ஏதாயே? நான் எப்படி இந்த கத்தி மொனமால நின்று அக்னி கையில எழுந்திருக்கணும் அதே மாதிரி நீ அக்னியா குமரி 6 பெருகி இன்னைக்கு பட்டியல ஏமாந்த போல போச்சுட்டியே. நீ கைவிட்டு போய் நிக்குதாயா? நவுத்து நிக்குது. இல்லையா தாயே? இன்னைக்கு நம்ம வெள்ளாமைக்கு வர வேண்டியது மற்ற வெள்ளாமைக்கு போயிட்டு நிக்கிறாயா? இது நல்லபடியா மரம் மாத்தி என் பட்டியல கொண்டு ஒப்படைச்சு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்கிறாயா? பல குழப்பத்துல பட்டியல போட்டு நின்று கருக்கு விருக்குன்னு பயந்துகிட்டு நிக்கிறேன். இல்லையா தாயே? கருவட்டு சுத்துது பாரு. உன்ற பட்டிக்குள்ள வந்தத நான் எடுத்துருக்கேன்னாயா? புரிஞ்சுதியா? இது செய்வன கோளாறு தாயே, செய்வன கோளாறு. இந்த விஷயம் தெரியாம நீயும் உலகம் பூரா சுத்தி எங்கெங்கே போய் காசு பணத்தையும் தொலைச்சு மனசு நிம்மதியும் தொலைச்சு இன்னைக்கு என் பட்டியல வந்து கடை கூடல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? பாரு கண்ணுக்கு முன்னாடியே முடிக்காச்சு. முனி உன்ற பட்டி பூத்து குழுந்து நந்தவனமா வந்து நிக்குமாயா? புரிஞ்சுதா? தாயி இந்த பாலத்துக்கு கருப்பை எப்படி தடம் போடுறேன்னு பார்த்து வைத்துக்காத. புரிஞ்சுதா? நம்ம வட்டி இப்படியே போயிருமா? வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்லாம் நினைக்காதியாயா? தாய் தப்பமா கூட வந்து நிக்கிறப்போ இந்த புரிச்சுக்கா போ வரப்போ தொடர்ந்து. புரிஞ்சுதா? தாயே பாலத்து கருப்பு கோட்டையில வந்து ஒரு விஷயத்து பிரகாரம் கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டாலியா தாயே? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏமாந்த குழப்பழைக்குதே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், ரகசியம். அந்த ரகசியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து அவனும் நடையா நடந்தாச்சு. நீயாவது வந்து கேட்டு போலான்ட்டு வந்திருக்கிற. இல்லையா தாயி?
சரி தாயி, ஒரு தடம் காமிக்கிறது புரிஞ்சுதா? ஒரு தடம் காமிக்கிற, அந்த தடத்துல நீ உஷாரா பொழைச்சுக்குவியா? பயப்பட வேண்டாம். எல்லாரும் பங்கமெல்லாம் 3 அமாவாசைகளை தடம் கொடுத்தாருனாயா. விட எப்படி தர்றேன்னு பாரு. சில ரகசியம் சொல்ல மாட்டேனாயா, நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தா போதுமா? இம்மையெல்லாம் பேசுக்காது போ. தாயே, உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் தருமாறி கைவிட்டு நிக்குதே. இன்னைக்கு டக்கு டக்குன்னு பஸ் வரும். இன்னைக்கு அந்த ஏமாந்த குழப்புக்கு வழி தேடி என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில போய் பாக்குதாயா. அதை கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில நம்ம கட்டுக்குள்ள கொண்டு போட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக வருமானத்துக்கும் வழி இல்லாத நிக்குதாயா. சிக்கல் வந்து சேர்ந்துருமா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறிய. ஒன்னும் கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சுல்ல. அது எப்படி தடம் போட்டு எப்படி பண்ணுவது எனக்கு தெரியும். சார்ஜ் போடலாமாயா. வர்ற வாரமே பாதுகாமிச்சிடலாம். புதுமா முடிச்சு கொடுத்தனாயா. பயப்படாது போ. சேதாரம் இல்லாத முடிச்சு கொடுத்தாரு. ஐயா, ஆங்கார கருப்பம் கொட்டையில அழுக்கு குழம்பி ஆறா பெருகி நீ காரியம் மத்தனையும் கைவிட்டு நிக்கிதப்பா. கைவிட்டு போன காரியத்தை எனக்கு நல்லபடியா முடிச்சு என்ற கலசு ஜோடிக்கிற மாதிரி சோடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. இன்னைக்கு அது போக இல்லத்துக்குள்ளார கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குதப்பா. அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம நீயும் எத்தனையோ தேவாதி கையேந்தி பார்த்துட்டே. அத்தனை தேவாதி பார்த்த கண்ணு பார்த்த மாதிரியே நிக்குது. நான் தான் நல்ல தீர்ப்பு தருவேன்னு சொல்லி வந்து முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? நானுக்கு தகுதிமான தாய் தவுக்குமா இருந்து எந்த விதத்துல சிக்கலமோ பக்கம் நான் வந்துருவேன். போதுமா? மனம் முடியாத மீட்டு ஊத்து போடுறேன். புரிஞ்சுதா? போகிறோம். சொத்துல சில குழப்பத்தில் நிக்கிறியப்பா. அதெல்லாம் எந்த குழப்பம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீயா கற்பனை பண்ணிட்டு அப்படி இப்படி சொல்லி சங்கடப்படுத்திக்க வேண்டாம். இந்த பால் திட்டப்ப நான் இருக்கிறேன். தங்கத்தரம் போட்டு தந்துடுறாங்க. புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு உடம்பு தொந்தரவு. இது நல்லபடியா முடிச்சு கொடுங்க. உடம்பு தொந்தரவான சிக்கல் தான். புரிஞ்சுதா? அந்த சிக்கலை நம்ம அமாவாசையோட எடுத்து போடலாம். எடுத்து வேடிக்கை பார்த்து இதே திசையை மாத்திட்டுருவோம். கண்ணில் பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? தங்கத்தடம் போட்டு தாளாட்டி போடலாமாயா. சில மாற்றம் எல்லாம் இனி அதிரடி மாற்றத்தை காய்க்க பயன்படுத்து. போதுமா? சொத்துல பங்கம் அல்ல. ஒன்னும் பயப்படாத. போ வரோம். அடியா, ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தவிச்சு வந்து நிக்கிறிய. இன்னைக்கு எந்த விதத்திலையும் தப்பிக்க முடியாத அத்தனை தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா. தொழில் முறையும் சின்ன விண்ணப்பட்டு போச்சு. வருமானமும் கையிட்டு போச்சு. பாட்டியும் விண்ணப்பட்டு இல்லையா. மோத்தத்துல இன்னைக்கு அந்தரத்துல ஆடுதப்பா ஊஞ்சலு. இதை நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் இப்படிமா ஏமாந்த போல பொழைக்கிறது பொழைச்சிட்டியா இல்லையா? நான் இருக்கிற தகுதி மண். இந்த பாலத்து கருப்ப நல்ல தீர்ப்பு எப்படி தர்றேன்னு பாரு. புரிஞ்சுதா? நடைக்கு நட படிப்படி மீட்டு போடுவனப்பா. தகுதிமா போ. எந்த விதத்துல சேதாரம் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. இந்த பாலத்து கருப்ப கூடவே ஒடியா தர முடியும். புரிஞ்சுதா? கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத வந்தியா இப்ப நம்புறியான்னு கேட்டேன். நம்புறியா? போவோம். அடியா, அழகோப்பட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு காரியம் இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருச்ச. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சி கையிட்டு போட்டு வந்து நிக்கிறியாயா. தொழில் முறையும் என்ன பண்ணப்பட்டு போச்சு. வருமானமும் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு சவாலும் போட்டு பாக்குது. கேப்பார் பேச்ச கேட்டு பாட்டி மொழி போச்சப்பா. இதை நல்லபடியா மீட்டு என் கையில கொடுத்து ஒப்படைன்னு ஒன்று கேட்டு நிக்கிறியப்பா. பார்த்தெல்லாம் இது நாள் வரைக்கும் நீயும் பல முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவமானத்தை தான் சந்திச்சுட்டு வந்து நிக்கிறேன். பார்த்துக்கலாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன். நான் ஒரு நெச போடுறேன். நீ என் பின்னாடி வா. புரிஞ்சுதா? என் பின்னாடி வா. உன்னால அதை சாதிக்க முடியாது. நான் சாதிச்சுட்டேன். எல்லாரும் பங்கம் இல்லாம அத்தனை பேருமே ஆச்சரியப்படும். புரிஞ்சுதா? இந்த பாலத்து கருப்ப காலியாகி வசா ஒப்படைச்சிருக்கிற காரியத்தை கூட வந்து நிக்கிறது. போதுமா? 1000 வேதனையிலையும் ஜோதனையிலையும் என் பட்டியல் வந்து நின்றுச்சு. இந்த பட்டியல சில மாற்றம் எல்லாம் கொடுத்துட்டேன். இல்லையா? சுடுதண்ணியில கை வைக்க முடியாம இருந்தது. குடிக்கிற அளவு கொண்டு விட்டாச்சு. அது போக இந்த விற்பனையில அந்த சிக்கலா நிக்குது அப்படின்னு கேட்டு நிக்கிறேன். நீ குழப்பனதும் இல்லாம என்னையும் சேர்த்து குழப்பிட்டு நிக்கிறிய. தாய் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும். வியாபாரத்தை முடிக்கிற நேரத்துல
அது இதையும் சொல்லி அவன் போய் பயந்து இல்லைன்னா இந்நேரம் பணம் 10 லட்சம் வாங்கியிருக்கான். இது என்றதப்பா நான் தான் சொல்றேன்ல, என்ற அடியாமர்களா இருந்தாலுமே என்னை நம்பி நிக்கணும், என் பொறுப்புல விடணும். புரிஞ்சுதா? நான் என் பொறுப்புல விட்ட நான் பாதை காமிச்சேன், பாதை காமிச்சது குறுக்கு பண்றீங்க. பயப்படாத, அதையே முடிச்சு கொடுத்தா போதுமா? அதையே பாதை காமிக்கிறாயா, அதையே வருவாங்க படக்கிற காசு வாங்கி புரிஞ்சுதான் முடிச்சு கொடுத்துருந்தாயா. இந்த பாது கருப்ப கோட்டையில பேர் வாங்கி தர்ற ஒண்ணு மனசு விட்டுட்டு நிக்கிறேன், கவலைப்பட்டுட்டு நிக்குது. அதெல்லாம் நான் நிக்கிறோம். தாய் தப்புமா கூட வர என்னை நம்புனா அப்படின்னா எங்களை சரணாகதி அடைஞ்சிடும். அப்பதான் நான் விளையாடுவேன். புரிஞ்சுதா தாயி? அப்படி எல்லாம் உங்களை சேதாரப்படுத்த விட்டுருவனா இந்த பாதுகாப்பு 20 கட்ட சேவலம் எந்திரிச்சுக்கிறாயா, பயப்பட வேண்டாம். போ, அடுத்த தடவை வரதுக்குள்ள நல்ல செய்தியோட வந்து போதுமா? போ வரமா அடியா உத்து கேட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி பட்டியல வந்து இன்னைக்கு உத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் பல பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முடிகிற ஒருத்தம் தள்ளி போயிருது. இதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் முறை அத்தனை இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் செண்டமாயி நிக்கிறப்பா. இன்னைக்கு 4வது சேதாரமாய் நிக்கிற, சேதாரத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வர்ற வார கட்ட உடைக்க பாதை காமிச்சு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயே உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு மொட்டிக்கெட்ல போட்டாங்க பட்டிய. புரியுதா புரியலையா? எடுத்த காரியம் கை கூடாது, ஓங்கனை ஈட்டி குத்தாது, பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்குது, காரியமும் நடக்க மாட்டேங்குதாயா. அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. அப்படி நடந்து போயிருமா இப்படி நடந்து போயிருமா பயத்துக்கிட்டு கிடக்கிறியாயா. இந்த பாது கருப்ப நான் இருக்கிறேன், எல்லாரும் மனம் முடியாது கையில ஒப்படைக்கிறனாயா. இது சத்திய பாக்கு, சேதாரம் ஆகாது. போதுமா? வர்ற வாரம் என்ற ஆடத்தை பார்த்துதான். புரியுதா? உங்க வீட்டுக்கு வருவனாயா, காரியத்துக்கு வர்ற கூடவே முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா இவ்வளவு பங்களாப்புல வந்து நிக்கிறியே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மனமாங்க இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டி வந்து நிக்குதப்பா. நீ பட்டி படுகளும் சாஞ்சு போச்சே. ஒரு பணம் வந்து 9 பணம் தண்ட மாதிரி நிக்க கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியே. அதை கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. கண்ணை திறந்துட்டே போய் குழி நின்றுட்டிய தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு எந்த காரியமும் சேதாரமாயி போய் நிக்கிறப்பா. இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம், சாதிச்சு தர வேண்டியது எம்பது. புரிஞ்சுதா? அதையும் மீட்டு போடலாம். சில சிக்கல் நடந்துருச்சப்பா, அந்த சிக்கல் அத்தனை விட கொடுக்க வேண்டியது எம்பது. கூடவே வந்து நிக்கிறனாய பாடம் கப்பிக்கல் கச்செல்லாம் கைப்பத்தி போடலாம். போதுமா? ஓ வரம்போ தாயே ஒன்னும் சமாளிக்க முடியலையா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? இதே மணிக்கு அக்னியா குமரியா ஆறா பெருகி இன்னைக்கு பட்டி படுகளும் சாஞ்சு போச்சு தாயி. புரியுதா புரியுதா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு சாணி ஏறினா ஒரு மூலம் செலுத்துதாயா. வருமானம் இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குது, தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு போச்சு. இன்னைக்கு 4வது சேதாரமாயி இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தொழில் முடங்கி போச்சாயா, வருமானம் பத்திரியாயா, இல்லத்துக்குள்ள தலைக்கு மேல சொந்த சேர்த்து நிற்கிறாயி. இதுக்கெல்லாம் விட தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து நின்று கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலியா தாயி? தாயுன்ற பட்டி ஆலாமரமாட்டு தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு முடங்கி 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலமா படாத பாடு பட்டி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து நிக்கிறேன். உண்டாலியா தாயி? ஒண்ணு கலக்க வேண்டாம், இன்னும் சில ரகசியமெல்லாம் இருக்குது, உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், மனம் முடியாத சாதிச்சு போடலாம். போதுமா? தீர்ப்பு தரலாம். புரிஞ்சுதா? இந்த அப்படி நெசுமா போகிறோம். தாயி இல்லத்துக்குள்ள காரியம் அத்தனை சேதாரமாய் நிக்குதாயா. நல்ல காரியா உத்தரவு இல்லாம நிக்குது, அது நல்லபடியா உத்து போட்டு எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிக்குது. உண்டாலியா தாயி? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டு இருக்கிற, அவதான் அனுப்பிச்சுக்கிற கூடாத கும்பிடாயா. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த பாலத்துக்கு கருப்பு கோடு போட்டு நடத்துறனாயா. உனக்கு கலங்க வேண்டாம், வர்ற வாரம் உத்தரவு போறேன்னப்பா. கருப்பை நான் அடையாளம் போட்டுறேன். நீ நம்பி வந்து நின்று அடியான்னு கொஞ்சம் குழப்பிட்டு நின்றுட்டு இருந்தேன். இல்லையா? இப்ப குழப்பம் தெரிஞ்சிருச்சா? தாய் தப்புமா இருக்குன்னாயா. இந்த பிடிச்சுக்கோ, போ வரப்போ பதை போ.